அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குண்டான வேத வார்த்தை, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உன்னதமான கர்த்தரை நமக்கு தாவரமாய் கொண்டாய் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு பரிந்துரை செய்கிறபடினால, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற, எனக்கு பாதுகாப்பாயிருக்கிற அந்த உன்னதமான தேவன், அந்த உயர்ந்த தேவன், பரிசுத்தமான தேவன், எல்லாத்திலும் உன்னதத்தில் ஓசன்னா அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலாயிருக்கிற அந்த கர்த்தர் அப்படிங்கிற அந்த கர்த்தர் நமக்கு தாவரமாய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், தாவரம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நாம் கர்த்தரை, நாம் இயேசுவை நமக்கு சொந்தக்காரராய் கொண்டிருக்கிறோம். அவரை நாம் சொந்தக்காரராய் இருக்கிறோம். அவர் நமக்கு சொந்தத்தில் வந்திருக்கிறார். நமக்கு சொந்தமாய், நமக்கு உறவாய், நமக்கு பாதுகாப்பாய் கொடுக்கப்பட்ட ஒரு தேவன் உறவின் அடிப்படையில் சொந்தமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் பதிவிட்டிருக்கிறபடினால, இந்த நாளில் நம்மளுடைய பாதுகாப்பு தேவனிடத்திலிருந்து வருது. அந்த தேவன் உன்னதமான தேவன், அவர் எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார், அவர் எனக்கு சொந்தமாய் இருக்கிறார் என்று நாம் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது அது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை உண்டாக்குது. கர்த்தர் எனக்கு சொந்தமாய் இருக்கிறார், அவர் எனக்கு தாவரமாய் இருக்கிறார், அவர் எனக்கு உறவாய் இருக்கிறார், அவர் எனக்கு உயர்வாய் இருக்கிறார், அவர் எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார் என்று சொல்லி தேவ வார்த்தை என்னிடத்தில் பேசுமானால், அதை நான் விசுவாசிக்கும் பொழுது என் உள்ளத்தில் சந்தோஷம் வருது, தேவனுடைய மனமகிழ்ச்சி என் உள்ளத்தில் வருது, சமாதானம் வருது. அதை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நமக்கென்று நாம் சொந்தமாக்கி கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.